ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ, எஸ்எம்கே தமிழ். இவருக்கு எல்லாமே விவசாயம்தாங்க. விவசாயம் தான் இவரோட தொழில். இவர் நம்ம ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அன்பு. இவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. இவர் நம்ம ஹீரோட 2வது ஃப்ரெண்ட் ஆனந்தன். டாடா கம்பெனியில் டிரைவராக வேலை செய்கிறாரு. இவர் தாங்க நம்ம ஹீரோட 3வது ஃப்ரெண்ட் முனிராஜ் சாமுவேல். ஹீரோவும் இவரும் சேர்ந்து தான் நம்ம விவசாய தொழில் பார்த்துட்டு வராங்க. இவர் தாங்க நம்ம ஹீரோவோட அக்கா. அக்கா தான் அவனுக்கு எல்லாமே. நம்ம தமிழும் சாமுவேலும் இருவரும் சேர்ந்து அக்காவோட விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. 4 நண்பர்களை வைத்து தாங்க இந்த படத்தோட தொடர்ச்சி. வாங்க நம் அனைவரும் நினைவுக்குள் கடந்து செல்வோம். ஹலோ, சொல்கிறா. ஓகேடா, ஒரு அவ்வளோதான் வந்துட்டே இருக்கேன். அக்கா, வேலைக்கு யாரும் வந்துட்டாங்களாம்மா? சரிக்கா, நான் போயிட்டு வரேங்க்கா. சரிண்ணா, வந்துட்டேன். அவ்வளோதான், ஏற்பாடு பண்ணி சும்மா அப்படியே அவ்வளோதான் கலந்துருமையா கொஞ்சம் பாரு பிஸ்காரப்பா வயசு
ஹலோ, சொல்லுங்கள் தலைவரே. தோட்டத்தில் இருக்கேன். சரி தலைவரே, நான் வரேன். சரி தலைவரே. சரி. அக்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ அக்கா. அக்கா, தலைவர் ஃபோன் பண்ணியிருந்தாருக்கா. டேம் வரைக்கும் தண்ணி திறந்து விட்றாங்களாம்மா. டேமுக்கு போய்ட்டு வந்துடுறாங்க. சரிக்கா, நான் போயிட்டு நேரத்தில் வந்துடுறேங்க, வீட்டுக்கு வந்துடுறேன். சரிக்கா, ஓகே. சரி, நான் முன்ராஜுக்கு வந்து கால் பண்ணிட்டு நானும் முன்ராஜ் 2 பேரும் போய்ட்டு வந்துடுறோம். சரிக்கா, ஓகே. முன்ராஜ், தலைவர் ஃபோன் பண்ணியிருந்தாரா? டேமுக்கு போகலாம் வா. சரி, ஓகே. அதாவது தண்ணிக்கு வந்து திறந்துடுறாங்களாம், டேமுக்கு போய்ட்டு வந்துடலாம். ஓகே, நான் ரெடி ஆகிட்டேன், வண்டியில் வந்துன்னே இருக்கிறேன். சரி, ஓகே, கிளம்பிட்டேன். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. That's a brilliantly acrobatic save. Xhaka's corner, Giroud! அந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில வட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டடும். ஓட்டி கடை போதவில்லை, செட்டிக்குள்ள செட்டும் இல்ல. தமிழ்ல அடிப்பட்டு. வணக்கம் 108. பைக் ஆக்சிடென்ட் ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்குங்களா? சரி, ஓகே மேம், உங்கள் நேம் சொல்லுங்கள். சரி, லைனில் இருக்கு, நான் ஆம்புலன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். சார், கேஸ் ஒன்று திருடைய மருத்துவ பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபம் சொல்லியிருக்காங்கம்மா. கட் பண்ணிக்கோங்க, வண்டி வராங்க. 108 நன்றிங்கம்மா, கட் பண்ணிக்கோங்க, தேங்க்யூ.
என்னாச்சு? பஞ்சப்பள்ளி வரைக்கும் போயிருந்தோம். வரும்போது சிலிப்பாய் விழுந்துட்டாரு. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்த்துருக்கோம். செக் பண்ணிட்டு சொல்கிறேன். வாங்க. தமிழர்சன் பேஷண்ட் இது. அவங்க ரிப்போர்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இதுவரை எல்லாம் செக் பண்ணதுல ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு இப்போ ஒரு 6 மாசமா கண்ணில் பாதிப்பு வந்திருக்கு. அது அந்த கண்ணு பாதிப்பானதுனால மூளைக்கசிவு வரை போயிருக்கு. அவர் இப்போதைக்கு 2 வீலரில் மொபைல் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாரு. அதனால தான் அந்த அசம்பவம் எதுவும் நடந்துச்சுங்க. அதனால அந்த மொபைல் பார்க்கறதுனால ஏதாச்சும் அந்த மாதிரி இருக்குங்களா? டெஃபினட்டாக அதுதான் சார் காரணம். அப்படிங்களா? அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியுங்களா? தமிழுக்கு என்னாச்சுங்க சார்? அவங்களுக்கு 6 மாசமா கண்ணு பாதிப்பு இருக்கு. கண்ணு பாதிப்பு இருக்கிறதுனால மூளைக்கசிவு வரை போயிருக்கு. ஓகே மேம், அந்த ரிப்போர்ட் பார்க்க முடியுங்களா? பாருங்க. இதுக்கு இது ரெடி பண்ண முடியுங்களா? அது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சார். பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். பட் அவங்க வந்து மொபைல் பார்க்காத மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் சார். அது மட்டும் பண்ணாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிளியர் பண்ணலாம் சார். சரிங்க மேடம். ஓகே. ஆமாம், அவங்கள பார்க்க முடியுங்களா? தாராளமாக போய் பாருங்கள் சார். தமிழா அந்த அன்பு வந்துடுறான். தமிழா அன்பு வந்துடுறான். எலெக்ஷன் டேட் அறிவிச்சுன்னுக்குறாங்க. ஒரு நியூஸ் கேஸ் பார்த்தியா? குழந்தைகள் தற்போது செல்போன் பார்ப்பது அதிகரித்து வரும் சூழலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, எந்த வயது குழந்தைகள் எவ்வளவு நேரம் மொபைல் போன் பார்க்கலாம் போன்ற விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மாறிவரும் நவீன உலகில் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் போட்டோ எடுப்பது, அதனுடைய குறும்புத்தனமான வீடியோக்களை ரீல்ஸ் எடுப்பது என மொபைல் போன்களோடு குழந்தைகளுக்கு அப்போதே தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை காட்டுவது, காக்கா கதை சொல்வது என அப்போதைய பெற்றோர் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கும் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஒரு கருவியாக மொபைல் போன்கள் மாறிவிட்டதாக தெரிவிக்கிறார்கள் பல தாய்மார்கள். யூடியூப்ல கிட்ஸுக்குன்னு தனியாக இருக்கு இல்லையா, அதுதான் நாங்கள் காட்டுவோம். ஆக்சுவலாக இவங்க சாப்பிடும் போது தான் பார்ப்பாங்க. சாப்பிடும் போது சம்டைம்ஸ் போர் அடிச்சதுன்னா அந்த டைமில் பார்ப்பாங்க. இவன் எப்படின்னா வீட்டில் எல்லாரு கூடயும் விளையாடிட்டே இருப்பாள். விளையாட்டுத்தனத்தில் சாப்பிட மாட்டா. அதனால நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்ற டைமில் மட்டும் ஃபோன் கொடுக்கறது. மொபைல் போன்களின் பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக வெர்ச்சுவல் ஆட்டிசம் உள்ளிட்ட பல பாதிப்புகளுடன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு வருவதாக கூறுகிறார் குழந்தை நல மருத்துவர் செந்தில்குமார். நிறைய குழந்தைங்க வித் ஆட்டிசம் டிஸார்டர், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸோட அந்த சிம்டம்ஸோடு பார்த்துருக்கேன். ஸ்பீச் டிலே இருக்குது, குழந்தை வந்துட்டு ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, சோஷியலைசேஷன் பண்ண மாட்டேன்றாங்க, யாரோட விளையாட மாட்டேன்றாங்க, பியர் குரூப்
அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாட மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஆல் திஸ் திங்ஸ். செல்போன்களோடு உள்ள பிணைப்பை துண்டிக்க முடியாமல் பெற்றோர் தவிக்கும் நிலையில் எந்தெந்த வயதில் எவ்வளவு நேரம் செல்போன்களை பார்க்கலாம் என்று விளக்குகிறார் மனநல மருத்துவர் நிவேதா. அமெரிக்கன் அண்ட் இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் ஃபார் சில்ட்ரனுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நோ ஸ்க்ரீன் டைம், அதாவது நம்ம டெலிவிஷனையோ இல்லை மொபைல் ஃபோனையோ காமிக்காமல் இருக்கிறது பெட்டர். ஆனால் இப்போ தாத்தா பாட்டி வெளியூரில் இருக்காங்கன்னா அந்த டைமில் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 2 வயதுலேருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 1 மணி நேரம் வந்து நம்ம ஸ்க்ரீன் டைம் அலோவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த எஜுகேஷனல் கண்டென்ட், அதாவது இந்த ரைம்ஸ் மாதிரி காமிக்கிறது ஓகே. மோர் தென் 5 இயர்ஸ் இருக்க கிட்ஸா இருக்காங்கன்னா 2 hours வந்து நம்ம அலோவ் பண்ணலாங்க. அதுவுமே பேரண்டல் கைடன்ஸ்ல நம்ம பண்றது பெட்டரா இருக்கும். குழந்தைகள் ஊஞ்சலாடுவது, குழுவாக இணைந்து விளையாடுவதை காண்பதே அரிதாகி வரும் சூழலில் செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களிடமிருந்து வரும் தலைமுறையினரை காக்க வேண்டியது இந்நாளில் அவசியமாகிறது. குழந்தைங்க அடம் பிடிக்கும் போது அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து மொபைல் ஃபோனை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பெற்றோருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாத காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, குழந்தைங்களுடைய கவனத்தை திசை திருப்ப 1000 வழிகள் இருக்குது. அவங்களோட நம்ம அதிகமாக உரையாடணும், அவங்கள வந்து வெளியில் கூட்டு போய் வெளி விளையாட்டுகளை அவங்க விளையாடுவதற்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதா மருத்துவர்களுடைய அறிவுரையாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் விக்னேஷ் சுப்பிரமணியன். மொபைல் பார்த்தனால இவ்வளோ பிரச்சனைடா. ஏன் தமிழா இப்படி பண்ணுற? நம்ம அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இந்த மொபைல் இல்லாத காலத்தில் நம்ம சின்ன வயசுல எல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். இப்போ மொபைல் வந்து இப்படி கெட்டு போயிட்டு அந்த காலத்தை கொஞ்சம் நினச்சி பாரு. சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் இருந்துன்னுக்குறோம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி, முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு, முதன் முதல் குடித்த மலபார் பீடி, முதன் முதல் சேர்த்த உண்டியல் காசு, முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம்.
நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்லை. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, காசு இல்லாதவருக்கு கனவு இருந்து புண்ணியம் இல்லப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. என்ன மச்சானை நீ யாரை கூப்பிடுவ நண்பா, திரும்பி வாடா. நட்பே துணை, நட்பே துணை. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள். இன்றைய நவீன யுகத்தில் செல்போன் நமது வாழ்வில் ஒரு அங்கமாக ஆகிவிட்டதால் நாம் தினசரி அதிக நேரம் செல்போனில் செலவிடுகிறோம். இதனால் நமது உடலில் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. செல்போன் ஸ்கிரீனை அதிக நேரம் பார்ப்பதால் கண் அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இது கண் வறட்சி, தலைவலி, மங்கலான பார்வை, கவனம் செலுத்துவதில் பிரச்சனை போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் நீண்ட நேரம் செல்போன் உபயோகிப்பதால் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் மெலட்டோனின் என்ற ஹார்மோனில் உற்பத்தியை பாதிக்கிறது. இதனால் தூக்கமின்மை, தூக்கத்தின் தரம் குறைதல் மற்றும் பகல் நேர சோர்வுக்கு வழிவகுக்கும். செல்போனை நீண்ட நாட்களாக தொடர்ந்து தங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருப்பதால் செல்போனில் இருந்து வெளிவரும் கதிர்வீச்சு ஆண்மை குறைவுக்கு வழிவகுக்கும். இதனால் செல்போனை தங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வைப்பதை தவிர்க்கவும். மேலும் தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது.